வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை தொடர்பான அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ அரசு வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் அட்டை மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. இதில் புதிய ரேஷன் அட்டை பெறதுக்கு காத்துட்டு இருக்கவங்க, விண்ணப்பம் செஞ்சவங்கன்னு சொல்லி அனைவருக்குமே ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து சேரும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவதா நிறைய மக்கள் ரேஷன் அட்டை தொடர்பா நீங்க ஆன்லைன் மூலமாகவும் சரி, இல்லைன்னா பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டும் சரி, இ சேவை மையங்கள் மூலமாகவும் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கணும், பெயரை நீக்கம் செய்யணும், முகவரி மாற்றம் செய்யணும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா புதுப்பிக்கணும், புதிய ரேஷன் கார்டு வாங்கணும், இந்த மாதிரியான அனைத்து சேவைகளுமே நீங்க விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. ஆனா இதற்கான அப்ரூவல் இப்பவுமே கொடுக்காம வச்சிருப்பாங்க. இதற்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளியா வைக்கிறது அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் குறைதீர் முகாம் மாதம் 2வது சனிக்கிழமையில நடக்க இருக்கு. அதே போலவே ஜூன் 13, 2026 அன்று காலையில 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மக்கள் குறைதீர் முகாம் அனைத்து மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துல நடக்க இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கான தீர்வுகள் அங்க வழங்கப்படும். புகார் அளிக்கணும், ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்டு அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்க அழிச்சுக்கலாம், உடனடி தீர்வு கிடைக்கும். தாய்மானவர் திட்டத்துக்கும் இங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இரண்டாவதா, புதிய ரேஷன் கார்டு, ஜாதி மற்றும் வருமான சான்றிதழுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 5 நாட்களுக்குள்ள உரிய நடவடிக்கை எடுத்து முடிக்கப்பட வேணும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்காரு. அந்த 5 நாட்கள் காலக்கெடுவுக்குள்ள நீங்க முடிக்காம இருக்கீங்க அப்படின்னா அதுவே தானா அங்கீகரிக்கப்பட்ட ஒன்னா எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஆன்லைன்ல ஏதாச்சும் திருத்தம் மேற்கொண்டு இப்ப வரையும் அப்ரூவல் கொடுக்காம அப்படியே இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூன்றாவது அறிவிப்பா, நம்ம ரேஷன் அட்டையை வச்சு ரேஷன் கடையில போயிட்டு மாதம் பொருட்கள் வாங்கிட்டு இருப்போம். அதற்கு இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதாவது ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இகேஒய்சி அப்படின்றத ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஆதார் அட்டையும், கைவிரல் ரேகை, கண் ரேகை இதெல்லாம் வச்சு. இது யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய அந்த நபரோட பெயர் நீக்கப்பட்டு அவங்களுக்கான பொருட்கள் வர்றது ரத்தாயிடும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. கம்பல்சரி நீங்க PHHAY ரேஷன் அட்டைதாரர்களா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி முடிச்சிருங்க, இல்லைன்னா பெரிய ஆபத்து தான். நீங்க எல்லாம் முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அனைவருமே ஆவலா காத்து கொண்டு இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றி என்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். மகளிர் உரிமை தொகையானது 2500 ரூபா ஜோசப் விஜய் அவர்கள் வழங்குறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அதை அமலுக்கு கொண்டு வராம இருக்காங்க. பழையபடி 1000 ரூபா தான் கடந்த 1 மாதங்களா அனைவருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதமும் ரூபாய் 1000 ஆனதுதான் வழங்கப்படும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி அமைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம வருகின்ற ஜூன் 2026 22 தேதி அன்று பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி இந்த உரிமை தொகை 2500 வழங்குவது குறித்த முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. இப்போதைக்கு திட்ட சீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் 60 வயது மேற்பட்டவர்கள் அப்படின்றத செக் பண்ணி அவங்கள OAPக்கு நகர்த்த போறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய முக்கியமான பீப்புள்ஸ்க்கு தான், அதாவது 2.5 லட்சத்திற்கு உள்ளார இருக்கக்கூடிய வருமானம் கொண்டவர்கள், 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்கன்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் இந்த திட்டத்துல இப்போ வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அனைவருமே மிஸ் பண்ணாம அன்னைக்கு செய்தியை பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்டேட் ஏதாச்சும் வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. புதிய ரேஷன் அட்டைக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, கடந்த சில மாதமா புதிய ரேஷன் கார்டுகளுக்கு லட்சக்கணக்கு குடும்பங்கள் இன்னுமே உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இந்த புதிய கார்டுகளையும் விடுபட்ட தகுதியான பெண்களையும் சேர்க்க புதிய விண்ணப்ப பதிவு முகாம்களை நடத்த அரசு திட்டமிட்டும் வருகிறது. அதாவது ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்றதா ஒரு அறிவிப்பு அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. புதுசா ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மாவட்டம் தோறுமே சில இடங்கள்ல முகாம்கள் அமைத்து
புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யறதுக்காக அறிவிப்பும் வெளியாயிருக்கு. அது கூடிய சீக்கிரம் அமலுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த புதிய அறிவிப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.